ஒரு வாரம் முன்னாடி தான் இந்த எருக்கஞ்செடியில் 2 காய் இருந்ததுங்க. இப்போ அதில் ஒரு காய் வந்து நல்லா வெடிச்சு இந்த மாதிரி விழுந்து கிடந்தது. இதுதான் எருக்கஞ்செடியோட விதைங்க. இப்படி தான் எருக்கஞ்செடியோட விதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. இந்த பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு இதுலேயும் வந்து ஒரு விதை அட்டாச் ஆகிருக்கும். காற்று அடிக்கும் போது அது வேறு வேறு இடங்களுக்கு பறந்து போய் விழுறதுனால வேறு வேறு இடங்கள்ல எருக்கஞ்செடி வந்து முளைக்க ஆரம்பிக்குதுங்க. இயற்கை வந்து எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை எப்படிலாம் நடத்துதுன்னு பாருங்கள். இது வந்து இந்த காற்றினால் விதை பரவுதல் அப்படின்ற மெத்தடில் வரும். இன்னொரு காயும் விழுந்திருந்தது. அதுக்குள்ளே எப்படி எருக்கம் விதை வந்து எப்படி வந்து இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அது எல்லாமே எருக்கஞ்செடியோட விதைங்க. இந்த காய் இன்னும் நல்லா காயலை. இதுவும் காஞ்சிச்சுன்னா இது பஞ்சு மாதிரி ஆகிடும். அந்த விதையெல்லாம் வந்து வேறு வேறு இடங்களுக்கு பறந்து போய் விழுந்து வேறு செடியாக வந்து முளைக்குங்க. எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் ஒரு காயிலேயே. இப்படி தான் எருக்கஞ்செடி ஒரு இடங்களுக்கும் பரவுதுங்க. யாரோட உதவியுமே இல்லாமல் ஒரு எருக்கஞ்செடி தன்னோட இனத்தை இப்படி தான் ஒரு இடத்துக்கும் கொண்டு போய்